ஒன்னும் பிரீதா எல்லா வெயிட்டர்ஸையும் கூப்பிட்டாலே இப்ப மொத்த ஃபேமிலிக்கும் அவ சர்வ் பண்ணுவா, நல்ல மருமகள் ஆயிடுவா. இந்த விஷயத்த நான் மட்டும் மாயரா கிட்ட சொன்னேன்னா ஏன் மேலதான் தப்பு இருக்குன்னு என்கிட்டயே கோவப்படுவா. ஹாய் அக்ஷய். அட ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ அங்கிள். நல்லா இருப்பா. ஹலோ ஆண்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு. வேண்டாமா, மகளுங்கெல்லாம் காலில் விழக்கூடாது. எதுக்காக காலில் விழுவாங்க தெரியுமா? நம்ம வயசாயிடுச்சுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் காலில் விழுறாங்க. இல்ல இல்ல, அது காரணம் இல்ல. எங்க வீட்டு பொண்ணுங்கள்லாம் காலில் விழ மாட்டாங்க. ஆனா இவ உங்க மருமக தானே? இல்ல, கிருத்திகா என்னோட மக மாதிரி தான். எனக்கு மக இல்ல இல்லையா, அதனால இவளை என்னோட மகளா தான் நான் நினைப்பேன். மக எப்பவுமே அம்மாவோட மனசுல இருப்பா, கட்டி பிடிப்பா. அவங்க இடம் கால்ல இல்ல, மனசுல இருக்கு. வாமா. கிருத்திகாவோட வருங்கால மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா எதுக்கு இவன் மட்டும் இப்படி இருக்கா? இவனோட உண்மையை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஆனா இப்ப பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிதானே ஆகணும். சந்தோஷமா இருமா. அண்ணா எடுத்துட்டு வாங்க. நீங்க ப்ளீஸ் எல்லாரும் இதை எடுத்துக்கோங்க. மாயரா, என்ன பண்ணிட்டு இருக்க? கொடுங்க. இல்ல இந்தாங்க. வேண்டாம், இருக்கட்டும். அட அது எப்படி? ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. சரி சரி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, எடுத்துக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துக்கங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி என்னோட பிளான் இது. நான் இந்த மொத்த பார்ட்டியும் ஹோஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வெயிட்டர்ஸ் கூட சேர்ந்து நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்பதான் என்னோட இமேஜ் ஃபேமிலி முன்னாடி கொஞ்சம் மாறும்னு நினைச்சேன். அப்படி எதுவுமே நடக்கல. எனக்கு பதிலா பிரீத் அங்க இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படிதான் யோசிப்பன்னு நான் முன்னாடியே நினைச்சேன் மாயரா. மாயரா, நீ யோசிக்கிறது தப்பு. ஆனா இன்னும் நான் உங்க அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. உன்னோட சாரிலாம் எனக்கு தேவையில்லை. அதை உன் கூடயே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஜென்யூனாவே எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா ப்ளீஸ் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் பிரீத்தாவோட இமேஜை கெடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணு ப்ளீஸ். பிரீத்தாவோட இமேஜை இந்த குடும்பத்துக்கு முன்னாடி, கரண்க்கு முன்னாடி, அக்ஷய் ஃபேமிலிக்கு முன்னாடி, அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, கருணா ஆண்டிக்கு முன்னாடி இவளோட இமேஜை கெடுத்தே ஆகணும். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அதுக்கு கரெக்ட் டைம் வரணும்ல. சரியான டைம் வரும்போதா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒருவேளை நீ சொல்றத கேட்டு அந்த சரியான டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என் லைஃப் லாங் நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். மொத்த வாழ்க்கையும் ஒரே நாள்ல போயிடாது. நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இங்க பாரு, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உன்னை விட அதிகமா பிரீத்தாவை நான் வெறுக்கிறேன். நான் ஏதாவது பெருசா பண்ணி அவளை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டும் கரண் வாழ்க்கையை விட்டும் ஒரேடியும் அனுப்புறதுக்கு பிளான் பண்றேன். ஆனா அதுக்கான டைம் இது கிடையாது. மகாராணி சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். இதுக்கு முன்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ண, இப்பவும் சப்போர்ட் பண்றேன். பட் ஜஸ்ட் வெயிட் ப்ளீஸ். லெக்சர் முடிஞ்சதா? எப்ப பார்த்தாலும் வெயிட் வெயிட் வெயிட்னு சொல்லிட்டே இருக்க. ஐம் சாரி ஒன்ஸ் அகைன். இட்ஸ் ஓகே சஞ்சனா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். குழந்தைங்களே இப்படிதான். என்னாச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. நத்திங் மைண்ட். யூ நோ சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். மத்தவங்க பண்ற தப்ப மறந்துடணும், இல்லைன்னா அவங்கள மன்னிச்சிடணும். கரெக்ட். சஞ்சனா என்ன சொன்னாங்கன்னா, ஷர்லி கொஞ்சம் மூடி பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனா அவளுக்கு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு அப்படிதான் நல்ல விதமா நடந்துப்பா. வணக்கம். கரண், என்னப்பா ஆச்சு? எதுக்காக அடிக்கடி டைம் பார்த்துட்டு இருக்க? அம்மா, அது டோல் வாசிக்கிறவங்கள வர சொன்னேன், அவங்க இன்னும் வரல. அதான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான நாள். ஏன்னா இன்னைக்கு ராசியான நாள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கடவுள் கிட்ட வேண்டுனா எல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஆரம்பிங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுச்சு. அட என்னது? ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுச்சு. கல்யாணம் முடிவாயிருச்சு.
இங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. வாங்க, பொண்ணோட அம்மா முன்னாடி வாங்க. பொண்ணுக்கு தங்க மனசு, ஆமா பொண்ணுக்கு தங்க மனசு, ஹோய் 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 ஹோய், பொங்குது இந்த மனசு. பொண்ணுக்கு பாட்டி இங்க வாங்க. பாட்டி பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை வருது. ஆனா நினைச்ச மாதிரியே வரவு வரணும். ஆனா இப்ப ஆட வர்றது 2 சம்பந்திங்களும். வாங்க வாங்க முன்னாடி வாங்க. ஓ மாப்பிள பொண்ணு ஜோடி பொருத்தம், ஊரே மெச்சிக்கிட இருக்கா. எல்லாரு கண்ணும் அவங்க மேலதான் இருக்கும். இப்ப ஆட வர போறது பொண்ணும் பையனும் தான். வாங்க வாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா போனா அடுத்தது ஆட வர போறது அண்ணிங்க. வாங்க வாங்க. போமா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இப்ப ஆட வர போறது பொண்ணுக்கு அண்ணன். வாங்க வாங்க வாங்க. வா. இந்த குடும்பத்துக்கே சுத்தி போடணும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். ஆட வர போறது பொண்ணோட மாமி. வாங்க வாங்க. யாரோ இவனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க காலை பார்க்கும் முதல்ல இவன் டென்ஷனாகவும் ஆகுறான். அதனால தான் இப்போ அவன் ஃபோனை அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டான். அது யாரா இருக்கும்? நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சுமா? ஸ்ருதி ஃபோன் பண்றா. அட என்ன, எங்க இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்க தான் போனீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க வந்து பாக்குறேன். இந்த பெரிய காரிடர் இருக்குல்ல, இந்த பெரிய ஆக்சுவலி இந்த வீட்ல எல்லா காரிடருமே பெருசாதான் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய வீடு எதுக்காக இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லக்கா. பெரிய வீட்ல ஒரு சின்ன பொருளை தேட கூட கஷ்டமா இருக்கு. ஆனா இதுவே ஒரு சின்ன வீட்ல ஈஸியா தேடிடலாம்.
ஆனா இந்த வீட்ல எதுவுமே தேட முடியல. இதுக்காக நான் என்ன கார் எடுத்துட்டு உங்களை தேட முடியும்? இப்ப நான் உங்களை இங்க பாரு, வண்டியில ஒண்ணும் தேவையில்ல. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு போதும். அப்ப நான் கிடைச்சிருவேன். திரும்பி பாரு. என்ன ம், ம். அக்கா, நீங்க எங்க இருந்தீங்க? நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. எங்க காணாம போயிட்டீங்க? நான் எங்கேயும் காணாம போகல, நான் இங்கதான் இருந்தேன். ஆனா நீ தான் என்ன ஒழுங்கா தேடவே இல்ல. என்ன கவனமா தேடி இருந்தா நான் கிடைச்சிருப்பேன். ஆனா நீ தான் எப்ப பார்த்தாலும் படபடன்னு பேசிக்கிட்டே இருக்கியே. அட, நான் உங்களை எதனால பாக்கலன்னா, நான் ஃப்ரண்ட் கேட்ல வரல, பேக் கேட் வழியா வந்தேன். அப்படியா? நீ பேக் கேட் வழியா வந்தியா? அட, ஃப்ரண்ட் கேட் வழியாவே வந்திருந்தா எங்களை நீ பாத்திருப்பல. ஏன்னா நாங்க வெளியதான் இருந்தோம். நீ எதுக்கு பின்னாடி வழியா வந்த? நல்ல வேளை நான் பேக் கேட் வழியா வந்தேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருந்தா நீங்க நடந்து வந்திருக்க மாட்டீங்க. நான் ஃப்ரண்ட் கேட்ல வர வேண்டியதா இருக்கும். நான் ஃப்ரண்ட் கேட்ல வந்திருந்தா அதுக்கப்புறம் நீங்க என்ன கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. விருந்தாளிங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. நான் நீங்க பேசுறதுக்காக லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். என்கிட்ட நீங்க பேசிருக்கவே மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல, அது என்னன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய வேலை செய்யலான்னு இருக்கேன். அப்படியா? அப்படி என்ன பெரிய வேலையை பண்ண போற? அக்கா, நீங்க மறந்துட்டீங்களா? அக்ஷயோட உண்மையை கண்டுபிடிக்க. ஆமா, அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு மறந்துரு. இன்னைக்கு வீட்ல இவ்ளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் வேற நடக்குது. எதுக்கு நடுவுல அதை பத்திலாம் என்னால யோசிக்க முடியாது. பண்ண முடிஞ்சா நல்லதா இருக்கும். ஆனா இன்னைக்கு முடியாது. அப்படின்னா அதுக்கு எந்த நாளை பார்த்து வச்சிருக்கீங்கக்கா? ஸ்ருதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கே நல்லா தெரியும்ல, அது கிருத்திகாவோட கல்யாணத்துக்கான எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்கு. அதாவது நான் தான் ஹாப்பிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சோ நான் எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகணும்ல. நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டாலும் அப்புறம் பிரீதா இங்க காணோன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துரும்ல. அப்படி இல்ல, எதுவும் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த மிஷன்ல நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸ் தான். அது என்னன்னா, வீட்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய பேரு நிறைய தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியா? என்ன சொல்ற நீ? அதாவது அக்ஷய் அவன் தப்பானவனா இருந்தா இன்னைக்கு அவன் எல்லாரையும் ஏமாத்துறத நினைச்சு கண்டிப்பா அவன் சந்தோஷப்படுவான்ல. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு கவலையே படாம பார்ட்டி என்ஜாய் பண்றதுல குறியா இருப்பான். இன் ஷார்ட், அந்த டைம்ல நம்ம அவனை கண்டுபிடிக்கலாம். இது நம்ம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியாக்கா? எனக்கு புரியுது. ஆனா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்னோட மைண்ட்ல வேற இப்போதைக்கு எந்த பிளானுமே கிடையாது. சீரியஸ்லி. உங்க போனை காட்டுங்க. என்னோட போனை வச்சு அக்ஷயோட உண்மையை எப்படி கண்டுபிடிப்ப? என் போன்ல என்னோட பர்சனல் விஷயம் மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு கிடையாதுக்கா. அக்ஷயோட போன்ல அக்ஷயோட பர்சனல் விஷயம் தான் இருக்கும். ஒரு போனால ஒரு மனுஷனை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அவனோட சாட்ஸ், அவனோட கால் ரெக்கார்டிங் அண்ட் மெசேஜஸ். அக்கா, நம்ம எப்படியாவது அந்த போனை எடுத்தாகணும். அதுக்கப்புறம் அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவனோட போனை செக் பண்ணா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல. ஐம் ஷூர் அவனோட போன் மூலமா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வரும். ஆல்ரெடி சந்தேகமா இருக்கு. யாரோ ஒருத்தரோட கால் அவன் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் போன் அவன் ஃபிளைட் மோட்ல போட்டுட்டான். ஃபங்க்ஷனுக்கு நடுவுல எதுக்கு ஒருத்தர் தன்னோட போனை ஃபிளைட் மோட்ல போடணும்? எனிவே, ஆனா அவனோட போன் நம்ம கிட்ட எப்படி வரும் ஸ்ருதி? ஆல்ரெடி என் மேல அக்ஷய்க்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் அவனை பத்தி விசாரிக்கிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஃப் கோர்ஸ்க்கா, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நீங்க அவனை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னு. அப்போ கண்டிப்பா எனக்கு போன் கொடுக்க மாட்டான். அட அக்கா, என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் உங்களை போய் அவங்க கிட்ட இருந்து போன் வாங்கிட்டு வர சொல்லுவேனா? ஏன்னா அக்ஷயோட போன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அக்ஷயோட போனை நான் திருட போறேன். பாய். திருட போறியா? எது போனை திருடுவியா? இங்க பாரு, போன் எல்லாம் திருடாத. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அப்புறம் நீ மாட்டிப்ப. நான் மாட்டிக்கல மாட்டேன். என்ன பண்றேன்னு வெயிட் அண்ட் வாட்ச். ஏய் ஸ்ருதி, வேணா நில்லு. ஸ்ருதி. ஓ காட். அந்த போன் இருந்தா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பொண்ணு கரெக்டா வேலையை முடிச்சிருவாளா? இந்த அக்ஷய் எங்க தான் போய் தேடுறது? எங்க போய் தொலைறான்? சார் இங்க தான் நிக்கிறாரா? அவன் கையில அந்த போன் இருக்கு. அந்த போனை எப்படியாவது திருடணுமே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அந்த போனை எடுத்தாகணும். ஒண்ணு பண்றேன். முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுறேன், அப்புறம் யோசிக்கிறேன். ஹாய் அக்ஷய். ஸ்ருதி. ஹாய். ஹாய். How are you? I'm good. Congratulations. Thank you. என்ன அக்ஷய், கையில எதுவுமே இல்லாம இருக்க? அதாவது ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்ல? எக்ஸ்கியூஸ் மீ, இத வெயிட். ஒரு நிமிஷம். தண்ணி? ஸ்ருதி, எனக்கு தண்ணிலாம் வேண்டாம். ஓ, தண்ணி வேண்டாமா? வெயிட்.
தண்ணி வேணாம்னு சொல்லலாம், ஆனா இதையாவது நீ குடிச்சாகணும். ஏன் பாக்குற? ஜஸ்ட் ஹேவ் இட். ஸ்ருதி, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்ல. நான் பண்ணுவேன், ஆனா இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண எனக்கு தோணவே இல்ல. இன்னைக்கு என்னுடைய லைஃபை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. ஆமா, சோ இன்னைக்கு வேண்டாம். அது இவ கெஸ்ட் ரூம் பக்கம் தான் போறா. எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. என்ன போனை விட்டுட்டு அப்படியே போயிட்டான்? இவன் யார் அப்படி பார்த்தான்? எனக்கு என்ன, அவன் போன் கிடைச்சா போதும். இந்த போன் என்ன திருடிட்டு இல்ல, இந்த போன் அதுவா என் கையில பட்டுடுச்சு, அவ்வளவுதான். நான் திருடல. ஏய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்ஷய், நீ கிருத்திகாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? ரித்து, உனக்கு தெரியும்ல, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அக்ஷய், உனக்கே தெரியும்ல எனக்கு. எனக்கு தெரியும். ஐ நோ, எனக்கு எல்லாமே தெரியும். ரித்து, நீ கோவப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடக்கடவுளே, அக்ஷயோட மொத்த உண்மையும் என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இது எப்படி எல்லார்கிட்டயும் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு அந்த அக்ஷய் முழுக்க முழுக்க கெட்டவன்னு உனக்கு தெரிய வருதோ, அந்த கிருத்திகாவோட வாழ்க்கையை கெடுக்கிறான்னு தெரிய வருதோ, அப்ப நீ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, இது கிருத்திகாவோட வாழ்க்கை பிரச்சனை. சரி, சரிங்கம்மா, நான் இத போய் கிருத்திகா கிட்ட சொல்றேன். பேசாம நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவ கண்ணால அவ எல்லாத்தையுமே பாத்துருவா. கரீனாக்கா, கிருத்திகாவோட கல்யாணத்துல மாமாவா என்னென்ன முறைலாம் பண்ணணுமோ அத மகேஷ் தான் பண்ணுவாரு. எல்லாத்த விட பெரிய சடங்க அவர் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கிருத்திகாக்காக எவ்வளவோ பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால அவரோட ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்க்கா. எனக்கு நல்லா தெரியும், மகேஷ் இப்போ மயக்க நிலையில இருக்காருன்னு தெரியும். அவரால் எதையும் பேச முடியாது, ஆனா அவரால் உணர முடியும்ல. அது மட்டும் இல்லாம கிருத்திகாக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும். இந்த முறைகளை அவர் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னன்னு சொல்லுவாக்கா, நேத்து ராத்திரி ரிஷப் எனக்கு போன் பண்ணா. அவன் தன்னோட அப்பா கிட்ட கிருத்திகாவோட எல்லா சடங்குகளையும் நீங்க தான் பண்ணணும்னு சொன்னான். அதனால ஒரு மாமா பண்ண வேண்டிய எல்லா சடங்கையும் கண்டிப்பா மகேஷ் தானே பண்ணுவாரு. அஃப்கோர்ஸ் அண்ணா தான் பண்ணுவாரு. எல்லா சடங்கையும் அண்ணா தான் பண்ணணும். என்னோட மக கிருத்திகாக்கா மாமாவோட முறைகளை அவர் பண்ணுவாரு. நீங்க வேணும்னா பாருங்க, அண்ணா ஃபீல் கூட பண்ணுவாரு. அம்மா, நான் அப்பா கிட்ட சில அசைவுகளை பார்த்தேன். நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, ஆனா நான் நோட்டீஸ் பண்ணேன். நானும் பார்த்தேன்பா, என்னால அதை உணர முடிஞ்சது. அப்புறம் என்னோட மனசு சொல்லுது, கூடிய சீக்கிரமே அவர் கோமால இருந்து வெளியில வந்துருவாருன்னு. அவர் கண்டிப்பா கண் முடிப்பாரு. எப்பெல்லாம் அவர் சரியாயிடுவாரு குணமாயிடுவாருன்னு பேசுறாங்களோ அப்பெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதான் பேசிட்டேன். இப்ப நான் போய் விருந்தாளிங்களை பாக்குறேன். நானும் இதோ வரேன். நான் உங்ககிட்ட என்னைக்குமே சொன்னதில்ல, ஆனா அக்ஷய் ரொம்ப லக்கி. ஏன்னா அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க போறான். அப்படியா? நேத்தெல்லாம் அக்ஷய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாட்டிக்கிட்டான்னு சொன்னீங்க.
இப்போ திடீர்னு மனசு மாறி இப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னா நம்பிடுறதா? ஐ லவ் யூ நா. லவ் யூ. இதோ ரிஷப் அண்ணா கால் பண்றான். நீ எங்க இருக்க? நான் வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கும் போது இந்த நேரத்துல நீ எங்க போயிருக்க? அண்ணா மிஸ் யூ. கத்துன்னு கத்துறா. நீ எப்போ வர? இல்ல ஹாய் கிருத்திகா. ஹவ் ஆர் யூ? கிருத்திகா இரு. கிருத்திகா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என் கூட வா. அண்ணா நீ எங்க? ஐயோ எங்க ப்ளீஸ் வா.